எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும். எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்னையும் தம்பியையும் அம்மாவையும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டுட்டு போகவும் கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. தமிழ், என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை விட்டு பிரிஞ்சு போகவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இது சத்தியம். அப்புறம் என்ன, பாப்பாவும் போட்டியில் ஜெயிச்சாச்சு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேற செலக்ட் ஆயிருக்கா. இந்த சந்தோஷத்தை நம்ம வீட்டில் போய் கொண்டாட வேணாமா? ஆதித்யா வேற தூங்கிட்டான். நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போலாண்ணே. போலாம் போலாம். வாங்க வாங்க போலாம் வாங்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மவளே பண்ற. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? பாரதி, என்ன பண்ற நீ? பாரதி, 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 மித்ரா விடு. பாரதி, பாரதி, மித்ராவை விட்டு போயிடு. இல்லைன்னா உனக்கும் இதான் நடக்க போகுது. போ. பாரதி விட்டு, பாரதி, மித்ராவை. மித்ரா, 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 இன்னைக்கு ஒரு நல்ல நேரம். நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இதுல சம்பந்தம் இல்லாம என் குழந்தைங்களை உள்ள நுழைக்க கூடாதுன்னு உனக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ எதையும் காதுல வாங்கிக்கிட்ட மாதிரி தெரியல. மித்ரா, இதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறமும் என்கிட்ட வாலாட்டணும்னு நினைச்ச இந்த போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையா இரு. லண்டன்காரி, உனக்கு ஒழுங்கா ஊர் போய் சேரணுமா இல்ல டெட் பாடி ஆகணுமா? அப்படி ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு. உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இவ கூட சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணு மேல கை வைக்கணும் நீ நினைச்சா கூட உன்னையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா உயிர் பொழைச்சு ஊர் போய் சேர்ற வழியை பாரு. கேட்டுச்சா? மித்ரா, என்ன மித்ரா இதெல்லாம்? அந்த ராட்சசி உன் முகத்துல தலைகாணி வச்சு அமக்கிட்டு இருந்தது நான் பார்த்ததும் ஐயோ எனக்கு உயிரே போயிடுச்சு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரு வில்லின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. கதைப்படி நாம தானே இதெல்லாம் பண்ணணும். ஆனா இது எல்லாமே அந்த பாரதி பண்ணிட்டு இருக்காளே. இன்னும் கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்திருந்தேன்னு வைய, உன்னை அவ பரலோகத்துக்கே அமிச்சிருப்பா. இவ ஹீரோயின் இல்ல மித்ரா, நமக்கு இவதான் பெரிய வில்லியே. மித்ராவுக்கு இப்ப கல்யாணம் முடிவானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கா. நாங்க வந்ததுனாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஊர் கூடினா தானே தேர் இழுக்க முடியும். நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம சிறப்பா சேர்ந்து பண்ணலாம். எது எப்படியோ
இந்த கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா பவானி, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க சொந்த பந்தமெல்லாம் எத்தனை பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு? நாங்க இன்னும் கணக்கு எடுக்கலம்மா. எத்தனை பேரை கூப்பிடணும்னு நானும் அவரும் கலந்து பேசி முடிவெடுக்கலான் இருக்கோம். ஆஹா, சீக்கிரமா சொன்னீங்கன்னா பத்திரிக்கை பத்தலைன்னா கூட மேல அடிச்சுக்கலாம்ல. அதுக்காக தாம்மா கேட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அப்பா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. மண்டபம் புக் பண்ணணும், பந்தக்கால் நடணும், குல தெய்வத்துக்கு பூஜை வைக்கணும், ஜவுளி நகை எல்லாருக்கும் துணிமணியெல்லாம் எடுக்கணும், சமையலுக்கு வேற சொல்லணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு பவானி. சுதாகர், இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? என்ன பாட்டி, மறந்துட்டீங்களா? ஏற்கனவே மித்ராவோட கல்யாண விஷயமா ஒரு இவெண்ட் மேனேஜர் கிட்ட பேசி எல்லாத்தையுமே புக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓ, இப்ப கூட எல்லாமே சொல்லியாச்சு பாட்டி. எல்லாத்தையும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் காரங்க அவங்களே பாத்துப்பாங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் பாட்டி. அப்படியா? அப்ப சரிப்பா. உப்பு போடாம மோர், கம்மங்கூழு, இந்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கிற நீராகாரம் மட்டும்தான் சாப்பிடணும். நீங்க என்ன சாப்பிட கொடுத்தாலும் என்னால சாப்பிட முடியாது பாட்டி. தொண்டையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. எச்சு கூட முழுங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆத்தா, இது என்னமா சோதனை? இப்படி நிறைஞ்சு வந்து இறங்கிருக்கியே. விடுங்க பாட்டி, இதெல்லாம் தானா நடக்கிறது. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பாரதி, நான் போய் கூழ் ஏதாவது வெளியே கிடைக்குதான்னு போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். வெளியே கிடைக்கலனா வீட்டிலே ரெடி பண்ணணும். அம்மா போட்டிருக்கிறப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய இளநீர் குடிக்கணும், அப்புறம் பனங்கற்கண்டு சாப்பிட்டா நல்லது. அப்புறம் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வெளியே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். என்ன, நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். பாட்டி, இந்த வயசான காலத்துல என்னால உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் பாட்டி. தேவையில்லாத சிரமம். என்ன பாரதி இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதி தம்பி டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கு. டாக்டர் வந்து ஏதாவது மருந்து கொடுத்தா சீக்கிரமா சரியாயிடும். பாட்டி, என்ன நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. விடுங்க பாட்டி, பாத்துக்கலாம். ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த சமயத்துல அந்த பாரதிக்கு அம்மா வேற போட்டிருக்கு. முதல்ல அம்மா போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாண வீட்டுல இருக்கவே கூடாது.